சிவகார்த்திகேயன் இந்த நேரத்தில் இந்த படம் வரணும்னு விரும்பின தகவல் அவருக்கு போயிருக்கு. ஓகே. அதை அவர் கேட்டுட்டு ஃபீல் பண்ணியிருக்காரு. அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் அதை வந்து கேட்டுட்டு ஃபீல் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயனா அப்படி பேசினாரா அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். ஸோ அது வந்து கட்டாயமாக அவர் மனசுலேருந்து விலகாது. இன்னொரு முறை அவங்க 2 பேரும் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக பழக முடியாது. அவர் விரும்பாட்டினாலுமே வந்து அவர் கையில் இல்லையா ரிலீஸ் பண்ணுறது இல்லை? அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காருல்ல. அவரு முழுக்க முழுக்க காரணம்னு சொல்லலை. பட் அவர் ஒரு காரணமாக இருந்திருக்கிறாருங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா? ஒன்றும் இல்லை, குறைந்தபட்சம் சார் இப்போ வேண்டாம் சார், எனக்கு அவருக்கும் அப்படி ஒரு நட்பு இருக்குது சார், அதுவும் அவருடைய கடைசி படம்னு சொல்லும் பொழுது நாம் கொஞ்சம் யோசிக்கலாம் சார்னு அவர் சொல்லி அது அவர் காதுக்கு போயிருந்ததுன்னு வைங்களேன், இன்னும் அவர் மீது ஒரு அன்பு வந்திருக்கும். பாருப்பா அவர் கையில் இல்லைப்பா, ஏதோ முயற்சி எடுத்தாருன்னு தோணிருக்கும். பட் அப்படியே நேருக்கு மாறாக வேற ஒன்றும் இல்லை அவர் கேள்விப்படுறாரு. அப்போ அவருக்கு அந்த வருத்தம் இருக்குது தானே செய்யும். முக்கியமான முடிவு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் தான் வந்து விஜய் அவர்களுக்கு எடுக்கிறாரு. சிவகார்த்திகேயன் அவர்களுக்குமே வந்து ஜெகதீஷ் தான் இருக்கார். நம்மளே சென்ற பேட்டியில் பேசியிருந்தோம். ஸோ வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஃபோன் போட்டு பேசினார்னா இதெல்லாம் வந்து சாதாரண, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சிவகார்த்திகேயன் பேசினா முடிஞ்சிருந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான பாசிபிள் அமையல. ஃபோன் பண்ணி விஜய்கிட்ட பேசணும்னு அவசியம். நீங்கள் நேரடியாகவே இந்த விஷயத்தை எடுத்துக்க வேணாம். சோசியல் மீடியாவில் பற்றிட்டு எரியுது. ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறின பிறகு நீங்கள் இது எதையுமே கண்டுக்காமல் ரொம்ப இயல்பாக எங்கள் அண்ணனோட கடைசி படம், அந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள், அல்லது அண்ணன் திரையுலகத்தில் இவ்வளோ சாதனை பண்ணார், அவர் இவ்வளோ சீக்கிரம் திரையுலகத்தை விட்டு போகணுமா, இன்னும் நீங்கள் இருக்கலாமா, என்ன ஏதாவது ஒன்று ஒரு ப்ரைஸ் பண்ணி ஒன்று போட்டாருன்னா அவங்க 2 பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத ரசிகர்கள் புரிஞ்சுப்பாங்க.